இவதான் அந்த பொண்ணு. நம்ம ரோஹித் கூட கல்யாணம் நிச்சயமாக இருக்கு. கண்டிப்பா நடக்காது. இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு தான் இப்படி, நிஜத்துல அப்படி கிடையாது. இவளோட உண்மையான முகத்தை எல்லாரும் முன்னாடியே கொண்டு வருவேன். இந்த சாம்பலை வச்சு இவளை ஒழிச்சு கட்டுறேன். எல்லார்கிட்டையும் இவளோட உண்மையை சொல்லி ஆகணும். இல்லனா இந்த நாகினி எல்லாரையும் கொண்டுடும். பெரிய எஜமா மனோகர் தான் போயிட்டானே, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அவனுக்கு அந்த நாகமணியோட எல்லா சக்தியும். அது நாகமணி, லக்ஷ்மண் நாகமணி. அது ஒண்ணு சின்ன பசங்க விளையாடுற பொம்மை இல்ல. நாகமணியோட சக்தி அடைய 21 வருஷம் கடுமையா தவறு இருக்கணும். அதை நாதா பண்ணே இவன் இல்ல. புரியுதா? ஆனா எஜமா உங்க குடும்பத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான்னா என்ன பண்றது? இவனோட ரெக்கை பிடுங்க ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா ஒண்ணு, இனிமே கவனமா இரு. இந்த ஆளுங்க என்னோட அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள நுழைய கூடாது. சரி எஜமா. மாமா கிட்ட நந்தினியோட உண்மையை சொல்லியே ஆகணும். இந்த நந்தினி நாகினிய நான் எங்க வீட்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன். மாமா இது நைனாவோட சத்தம் தானே? ஆமா எஜமா, நானும் கேட்டேன். ஆனா இங்க யாரையும் காணோம். வா. பிசாசு மாதிரி கண்ணு. நான் எல்லார்கிட்டயும் இவளோட உண்மையை சொல்லி ஆகணும். போன கொடு. தர மாட்டேன். என்ன யாராலையும் தடுக்க முடியாது. மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன். என்ன விடு. என்ன விடு. ராஜ் அப்புறம் சிவானிக்கு நடுவுல யார் வந்தாலும் சரி, அவங்களுக்கு இதுதான் கதி. ஏ மகாதேவா, சிவானியை எப்படியாவது காப்பாத்து. இந்த நைனா எங்க போயிட்டா தெரியுமா தம்பி? ஆனந்த் நைனாவை ஏதாவது முட்டாள்தனம் பண்ணும்போது பிடிச்சிருவாரோன்னு பயமா இருக்கு. யாரு யாரோட முட்டாள்தனத்தை பத்தி பேசுறீங்க தம்பி? ஒண்ணும் இல்ல மாமா, அது நைனா அங்க பானத். திணறாத, தெளிவா சொல்லு, என்ன விஷயம்? பானை பானை, நாங்க இந்த பானையை பத்தி தான் பேசுறோம். எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கா. இப்போ இவனோட இந்த தீனி முட்டாள்தனம் எல்லாருக்கும் தெரிய வருது. பாருங்க பாருங்க. அதுதான் ஏற்கனவே தெரியுது. நேரத்தோட இதை கண்ட்ரோல் பண்ணிக்க, இல்லனா நைனா கை மீறி போயிடுவா. போயிட்டா போயிட்டா, பானையும் போயிருச்சு பாருங்க. இவ ரொம்ப வலியில இருக்கா. பிரியா, நீ ஜில்லுன்னு பால் எடுத்துக்கு வா.
அம்மா. ஏ ராஜ், நீங்க என்ன பண்ற? நீங்க கேள்வி கேட்காதீங்க, என்ன உதவி பண்ண விடுங்க. இன்னைக்கு என்ன நேஷனல் டார்ச்சர் டேவா இருக்கு போல. யார பார்த்தாலும் டென்ஷனா அங்கேயோ எங்கேயோ ஓடிட்டு இருக்காங்க. சரி விடு, நாம சமைக்கலாம். டே, சின்ன சின்னதான இருக்கு. வெட்டிட்டு தான் இருக்கேன். शंभो शंभो. சிவானி, நல்ல வேளை நீ குணமாயிட்டு. உனக்கு தெரியுமா, இன்னைக்கு ஹீராவும் நானும் எவ்வளோ பயந்துட்டோம். நயனா உன் மேல போட்ட அந்த சாம்பல் அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால எது வேணா நடந்திருக்கலாம். நல்ல வேலை நைனா அப்படி பண்றத நாங்க மேல இருந்து பார்த்தோம். அப்புறம் சரியான நேரத்துல வந்து காப்பாத்திட்டோம். ஆனா நைனா அந்த சாம்பலை போடும்போது என்ன வீடியோ எடுத்திருக்கா? இந்நேரம் அவ அந்த வீடியோவை எல்லாருக்கும் காட்டியிருப்பா. யாருக்கும் எதுவும் தெரியாது. எப்படி? ஏன்னா நான் நைனாவை கொண்டுட்டேன். ஆமா நந்தினி, எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. அவளை தடுக்க வேண்டியது முக்கியமானது. அவ ஏன் இன்னும் வரல? ஐயா! ஐயா சார், அங்க வெளியா போனோ எல்லாமே நீலமா. என்ன உளர்ற நீ? தெளிவா சொல்லு, என்ன விஷயம்? ஐயா, அங்க வெளிய யாரோ நைனா மேடத்தை கொன்னுட்டாங்க. என்ன? ஆமா, நைனா மேடத்தை வந்து பாம்பு கொன்னுடுச்சு. நைனா நைனா பாம்பு. பாம்போட பேரை கேட்டதும் என் தோல் எல்லாம் மாறுது. யாராவது பார்த்துட்டா என்ன பண்றது? ஹீரா, உனக்கு என்ன பைத்தியமா? அவளை கொலை பண்ணிட்டியா? நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம சுயநலத்துக்காக எந்த ஒரு அப்பாவிக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு. வேற நான் என்னதான் பண்ண முடியும் சிவானி? நீ பாம்பா மாறினத அவ பார்த்துட்டா. உன்னோட வீடியோ அவகிட்ட இருந்துச்சு. அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு ஆனந்த் தாக்கூர் கிட்ட போக இருந்தா அவளை நிறுத்த வேண்டிய கட்டாயமா இருந்துச்சு. இல்லைனா இன்னைக்கு ஆனந்த் தாக்கூருக்கு உன் உண்மை தெரிஞ்சிருக்கும். அந்த சாம்பலையும் நான் திருப்பி பானையிலேயே போட்டுட்டேன். யாருக்கும் சந்தேகம் வராம இருக்க. ஹீரா, காரணம் எது இருந்தாலும் சரி, நாம நம்ம சுயநலத்துக்காக ஒரு பாவமும் செய்யாத உயிர் எடுக்க கூடாது. உனக்கு தெரியும்ல, இது நம்ம நாகலோக விதிகளுக்கு எதிரானதுன்னு. ஹே ஹீரா, நீ கொன்னது தப்பு. இப்போ நம்ம நைனாவை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். நைனாவோட உடம்பு ஆனந்த் தாக்கூர் குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்கு முன்ன நைனாவோட உடம்புல இருந்து விஷத்தை எடுத்தே ஆகணும், என்ன நடந்தாலும் சரி. ஆனா சிவானி, ஆனா ஊனா எதுவும் இல்ல பிரியா, நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நாம சீக்கிரம் போகணும். நைனா, ஐயோ, நம்ம நைனாவுக்கு என்ன ஆச்சு? ஐயோ, நம்ம நைனாவுக்கு என்ன ஆச்சு? அக்கா, நேரா கண்ணை திறந்து பாரு நைனா. நைனா, நம்ம நைனாவுக்கு என்ன ஆச்சு? ஏய் மகாதேவா,
ஏன் இப்படி பண்ண மகாதேவா? என்ன இப்படி ஆயிடுச்சு? இப்ப வரைக்கும் நைனா நம்ம கூட தான் இருந்தா தம்பி. இவ உடம்பு முழுசா நீளமா மாறிடுச்சு லக்ஷ்மண். இதோட அர்த்தம் புரியுதா? அதாவது பாம்பு. இன்னொரு சம்பவம் இதுலயும் பாம்பு சம்பந்தப்பட்டிருக்கு. அஞ்சனையா என்னப்பா நடக்குது இதெல்லாம்? டேட், உடம்பு முழுக்க நீளமாயிடுச்சு. இவளை பாம்பு கொத்திடுச்சு. அத்த அங்க பாருங்க, சொம்பல சாம்பல் அப்படியே இருக்கு. அப்படின்னா நைனா நந்தினி கிட்ட போய் சேரவே இல்லை. அதுக்கு முன்னாடியே அவளை பாம்பு கொத்திருச்சு. ஆனா நம்ம வீட்டுக்கு வெளியே பாம்பு எப்படி வந்துச்சு? தெரியல அத்தை. கடவுளே, நம்ம நைனாவுக்கு என்னாச்சு? எஜமா, எனக்கு என்ன தோணுதுன்னா, ரோஹித், இவங்க பத்திரமா உள்ள தூக்கிட்டு போங்க. நீலம், மயங்க், எங்க கவனமா பாருங்க. யாரும் வீட்டுக்கு வெளியே போக கூடாது. நான் இப்போ வரேன். சரி போலாம் லக்ஷ்மண். ஆனா எஜமா, நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு வரவே முடியாது. இங்கதான் பாதுகாப்பு கவசத்தை போட்டிருக்கோமே. நீங்க கூட வா. சிவானி, நம்ம இங்க ஏன் வந்திருக்கோம்? இன்னைக்கு நவராத்திரியோட முதல் நாள். ஹீரா நைனா மாமியோட உடம்புல இருந்து விஷத்தை எடுக்கணும்னா அதுக்கு அவங்க துர்காதேவியோட ஆசீர்வாதம் வாங்கணும். ஆனா சிவானி, நீயும் தான் மாயாவோட உடம்புல இருந்து விஷத்தை எடுத்து அதை உயிரை காப்பாத்தினியே. அந்த சமயத்துல நான் நாகலோகத்தோட மகாராணியா ஆக இருந்தேன். என்கிட்ட சில விசேஷ சக்தி இருந்துச்சு. ஆனா நைனா மாமியோட உடம்புல இருந்து விஷத்தை எடுக்கிறது உயிருக்கே ஆபத்தா கூட முடியலாம். ஹீரா, அடுத்த 24 மணி நேரத்துக்கு என்னால விஷத்தை எடுக்க முடியாது. இன்னைக்குதான் என் மேல அந்த மாயாவி சாம்பல் தாக்குதல் நடந்துச்சு. ஆனா இந்த துர்க்கம்மன் கோவிலுக்கு ஏன் வரணும்? சொல்றாங்களே, சமுத்திர மந்தனம் நடந்தப்போ, கடல்ல இருந்து விஷம் வந்தப்போ மகாதேவன் அதை தன் தொண்டையிலேயே தேக்கி வச்சுக்கிட்டார். யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு அப்படி செஞ்சாரு. ஆனா அந்த விஷத்தோட வீரியம் எவ்வளோனா அது மகாதேவன் தன்னாலேயே தாங்கிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. அப்போ துர்காதேவி அம்மன் தாராதேவி அவதாரம் எடுத்து மகாதேவனுக்கு தன்னோட பால் கொடுத்து அந்த விஷத்தோட வீரியத்தை குறைச்சாங்க. என்னது, துர்காதேவியா? ஆமா ஹீரா, அதுல இருந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த நவராத்திரி 9 நாளும் யாரு துர்கா அம்மாவை மனசார கும்பிடுறாங்களோ துர்கா அம்மன் அவங்களுக்கு வேண்டிய வரத்தை தரும். துர்கா அம்மன் பக்தியிலையும் ஆசியிலையும் அதிகமான சக்தி இருக்கு. இன்னைக்கு அந்த அம்மனோட திலகம் தான் ஹீரா. நைனா மாமியோட உயிரை காப்பாத்த போகுது. போலாமா? போலாம். உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? இதெல்லாம் எல்லாரும் முன்னாடி பேசுற விஷயமா என்ன? மன்னிச்சிடுங்க எஜமா, ஆனா இதையெல்லாம் பார்த்த என் புத்தி வேலை செய்யல, பேச்சும் வரல. நம்ம காம்பவுண்டுக்குள்ள பாம்பு எப்படி வந்துச்சுன்னு எங்களால புரிஞ்சுக்கவே முடியல. நிஜமாவே இது ஒன்றும் சாதாரண பாம்பு இல்ல லக்ஷ்மண். பஞ்சஷி பாபாவோட தந்திரம் மந்திரம் எதுவுமே வேலை செய்யலன்னா இது ஒன்றும் சாதாரண விஷயமா இருக்காது. எஜமா, நம்ம உடனே போய் பஞ்சசீல பாபாவை பார்க்கணும். பைத்தியம் மாதிரி பேசாத. ஞாபகம் இருக்கா, போன தடவை நாம போய் அவரோட தவத்தை கலைச்சப்போ அவர் என்ன சொன்னாருன்னு? எந்த தைரியத்துல நீங்க 2 பேரும் இங்க காலடி வச்சீங்க? இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா உங்களுக்கும் அதே பண்ணிடுவேன். சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த நாகினிக்கு பண்ண மாதிரி. ஆனா இப்ப என்ன பண்றது எஜமா? நம்ம குடும்பத்தை தாக்கி இருக்காங்க. நைனா மேடம் இறந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்கன்னா நாளைக்கு வேற யாரோ. போதும், வாய மூடு லக்ஷ்மண். எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. ஒருத்தர் இருக்காரு நம்மளை காப்பாத்த. இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகிட்ட இருந்து காப்பாத்துவாரு. யாரு எஜமா? நாகமணியோட சக்தி எனக்கு கிடைக்க இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு லக்ஷ்மண். ஆனா ஒருத்தர் இருக்காரு, என்னை பத்தி முழுசா தெரிஞ்சவரு. அப்புறம் அவரோட பூஜையிலையும் பக்தியிலையும் தியானத்திலையும் பெரிய சக்தி இருக்கு. ஆனா யாரு எஜமா? என்னோட அக்கா மோகினி அக்கா.
விடுங்க, வேணாம் வேணாம். யாரது? யார் நீங்க? நான் எப்படி இங்க வந்தேன்? மோகினி அக்காவை நீ இங்க வர சொல்றியா? ஆனா எதுக்கு? உனக்கு என்ன அறிவு கெட்டுக்கோச்சு ஆனந்து? நான் மோகினியோட அம்மா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். மோகினிங்கிறது பிசாசோட இன்னொரு பேரு. ஆனா அம்மா, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவளை எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன். நீயும் அவ கூட இருந்த எல்லா உறவையும் அறுத்துக்கிட்ட. ஞாபகம் இருக்கா? இப்போ அப்படி என்ன கஷ்டம் வந்துருச்சு? அவளை மறுபடியும் கூப்பிடுற அளவுக்கு ஏற்கனவே நம்ம குடும்பத்துல கஷ்டம் மழை மாதிரி குவிஞ்சிருக்கு. பாவம் அந்த குழந்தையோட அம்மா. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க அம்மா. நேனா இப்படி இறந்து போறது ஒன்றும் சாதாரண ஆக்சிடென்ட் கிடையாது. இதுக்கு பின்னால ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அதனாலதான் எனக்கு மோகினி அக்கா இப்போ தேவை. அப்புறம் நான் திரும்பி வர்ற வரைக்கும் நைனாவோட உடம்பை யாரும் தொடக்கூடாது. மாமா, ஒரு முறை டாக்டர் கூப்பிட்டுருக்கலாமே. ஒருவேளை நம்ம நைனாவுக்கு கொஞ்சம் உயிர் ஒட்டிட்டு இருக்கலாம்ல. நான் சொல்லிட்டேன்ல, டாக்டர், போலீஸ், ஆம்புலன்ஸ்னு எதுவும் வேண்டாம். இறுதி சடங்கு எதுவும் வேண்டாம்னா வேண்டாம். கோலா லட்சுமண். சரிங்க எஜமா. தாயே, எனக்கு சக்தியை கொடு. உண்மையான வழியில நடந்து இந்த தீமைகளெல்லாம் அழிக்க. ஹீரா, துர்காமனோட ஆசை இப்ப உன் கூட இருக்கு. போய் நைனா மாமிக்கு திரும்பவும் உயிர் கொடு. இனிமே அந்த விஷயத்தால உனக்கு எந்த பாதிப்பும் வராது. ஜெய் துர்கா அம்மா, ஜெய் துர்கா அம்மா. ஹீரா. மாம், யார் இந்த மோகினி? உன் அத்தை ரோஹித். அத்தையா? ஆனா நாங்க இது வரைக்கும் அவங்க பேரை கேட்டதே இல்ல. ஏன்னா அவ பேரை சொன்னாலே போதும், கெட்ட சகுனம் வந்து ஒட்டிக்கும். அதனாலதான் நீ அவ பேர் கேட்டதில்ல. பட் அவங்க உங்களோட பொண்ணு தானே? அதுதான் என்னோட துரதிருஷ்டம். இப்படி ஒரு பிள்ளை எனக்கு பிறந்திருக்கு. அவ மனசு, புத்தி, பார்வை எல்லாமே இருட்டு தான். அவ யாரையாவது எதிரியா நினைச்சிட்டா அவங்கள அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணுவா. அத பாக்குறவங்களுக்கே கண்ணுல ரத்தம் வந்துடும். உங்களுக்கு என்ன தெரியவே தெரியாது. என்கிட்ட உங்களுக்கு என்ன பகை? வேணா வேணா வேணா, விட்டுருங்க, போக விடுங்க.
நீங்க 2 பேரும் அவங்களோட இமேஜை ஒரு ராட்சசி மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. 100 பிசாசு செத்த பிறகுதான் இந்த மோகினி பிறந்தா பூனம். ஒரு அம்மாவா நானே அவளை பத்தி இப்படி சொல்றேன்னா நீயே புரிஞ்சுக்கோ அவ எவ்வளவு கொடூரமான பொம்பளையா இருப்பான்னு. விடுங்க பாட்டி, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? ஐ மீன், அவங்களும் வாழ உரிமை இருக்குல்ல, அவங்கள ஒரு மனுஷி தான். வெறும் ரத்தமும் சதையும் இருந்தா மட்டும் மனுஷன் ஆயிட முடியாது. மந்திர தந்திரத்தால அவ எந்த அளவுக்கு சக்திகள் அடைஞ்சிருக்கான்னா அதை வச்சு மக்களை எல்லாம் தன்னோட மந்திர வலையில சிக்க வச்சிடுவா. அவளோட மந்திர வலையில ஒரு முறை யாராவது சிக்கிட்டா அவங்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ஒருவேளை அவங்களோட உயிரே கேட்டாலும் கூட சிரிச்சுக்கிட்டே உயிரை கொடுத்துடுவாங்க. அவ ஒரு இனிப்பான விஷம். மோகினியோட வலையில சிக்கினவங்க எப்பவும் தப்பிக்கவே முடியாது.